கடலூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் மீன் உணவு ஏற்றுமதி தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவினால் விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த 67 தொழிலாளர்களுக்கு தீவிர உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அமைச்சர்கள் அருண்ராஜ், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார் தொழிற்சாலைக்கு நேரில் சென்று நிலைமை குறித்து ஆய்வு செய்தார். முதலில் சிகிச்சை பெற்று வந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் முதல்வர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் முதல்வர் விஜய். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், வெளி மாநிலத்தை சேர்ந்த அந்த தொழிலாளர்களின் உடல்களை சொந்த மாநிலத்திற்கு எடுத்து சென்று நல்லடக்கம் செய்யும் செலவையும் தமிழக அரசு ஏற்கும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற பேரபாய தொழிற்சாலைகளில் தீவிர ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். அமோனியா கசிவு ஏற்பட்ட ஆலை அடுத்த அறிவிப்பு வரும் வரை செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆலையின் உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆலையில் விதிமீறல் ஏதும் இருப்பது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்த போது உயிரிழந்த தூத்துக்குடியை சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் மனைவி சரோபினிக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை வழங்கினார் அமைச்சர் ஸ்ரீநாத். முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வண்டலூர் பூங்காவுக்குள் 2 தினங்களுக்கு கட்டணமின்றி மக்கள் செல்லலாம் என்று வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அறிவித்திருந்தார். இதற்கான இழப்பீட்டுத் தொகையை தனது சொந்த செலவில் ஈடு செய்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். வண்டலூர்ல அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, அங்க 1707 உயிரினங்கள் பராமரிக்கப்படுது. ஆசிய கண்டத்திலேயே அதுதான் பெரிய உயிரியல் பூங்கா. ஸோ அங்க 21, 22 தேதிகளில் கட்டணம் இல்லாமல் உள்ள அந்த கண்டுகளிக்கலாம். அவருடைய பிறந்த நாளை நாங்க எப்படி போயிட்டு மக்கள் வரி பணத்துல நாங்க செய்வோம், அதெல்லாம் நாங்க தப்பு பண்ண மாட்டோம். எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து, எங்க குடும்ப அறக்கட்டளை நிதியிலிருந்து சுமார் 80 லட்சம் கிட்ட வண்டலூர்ல மட்டுமே புக் ஆயிருக்கு அந்த 21, 22க்கு. அது மட்டும் இல்லாம வேலூர்ல அமிர்தி உயிரியல் பூங்கா, அது நாளைக்கு, அது ஸ்பாட்டு போகும்போதே என்ட்ரி டிக்கெட், அதனால அது முன்னாடி நமக்கு தெரியல. வண்டலூர் ஜூ ஆன்லைன் புக்கிங்கிறதுனால நமக்கு இப்போ ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடுச்சு. 21 ஃபுல் ஆயிடுச்சு, 22 ஃபுல் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க? சுமார் நான் 2 நாளும் சேர்த்து 40,000 பேருக்கு கிட்ட பண்ணியிருக்காங்க. 3 உயிரியல் பூங்காவும் ஒரே ஒரு பூங்கா வண்டலூர்ல மட்டுமே 40,000 பேர்கிட்ட ஆன்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு நபருக்கு 200 ரூபாய் கட்டணும். ஸோ 40,000 பேர்னா 80 லட்சம் ரூபாய் நம்ம வண்டலூர் உயிரியல் பூங்காக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த நாங்கள் தான் அந்த பணத்தை கொடுக்க போகிறோம். அது எங்கள் முதலமைச்சர் மேலே நாங்கள் வச்சுக்க அன்பு, எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக எங்களுடைய விருப்பப்படி தான் அதை நாங்கள் செய்யப்போ தவிர ஒரு பைசா கூட அரசாங்க பணம் கிடையாது. இதில் அதை கண்டிப்பாக மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அமைச்சர் ரஞ்சித் குமாரின் குடும்ப அறக்கட்டளை சார்பில் 80 லட்சம் ரூபாய் காசோலையை பூங்கா நிர்வாகத்திடம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் சென்று முதல்வர் விஜய் படத்தை மாட்டி மாணவர்களுடன் தாவேக நிர்வாகி ரீல்ஸ் எடுத்தது சர்ச்சையானது. இதையடுத்து இச்செயலில் ஈடுபட்ட தாவேக ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடியால் 40 மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக பிஸ்கெட் வழங்கப்பட்டது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இதுகுறித்து விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட நான் இதை பற்றி விசாரித்து எனக்கு ஒரு நோட், அதாவது என்ன நடந்தது, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். காலை உணவு, மதிய உணவு என்பது வெறுமனே உணவு கிடையாது, அது ஒரு ஊட்டச்சத்து. அது வெறும் இப்போ பிஸ்கெட் என்பது சப்ளிமெண்ட் ஃபுட், வேற அந்த மீல் என்பது தான் பிரின்சிபல் ஃபுட். புரியும்படி சொல்லணும்னா உணவு என்பது அது ஆற்றலுக்குரியது, வேற இந்த பிஸ்கெட், டீ, காஃபி அப்படிங்கிறதுலாம் ஸ்நாக்ஸ்ல வரும். அதனால ஒருவேளை அவங்களுக்கு உணவு குறித்த நேரத்தில் ஏற்பாடு பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா பதிலுக்கு உணவு தான் ஏற்பாடு பண்ணமே தவிர இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யார் இது மாதிரி பண்ணாங்கிறத விசாரித்து அது இன்னும் முழு விவரம் வந்த பிறகு அது மீது என்ன நடவடிக்கை என்பதை நான் தெரிவிக்கிறேன்.